ஹலோ விவாஸ், வெல்கம் டு தீப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் 23. ஸோ இந்த வீடியோவில் ஜிஎஸ் ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய முகலாய பேரரசுங்கிற பாடம் தாங்க நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சிந்துவெளி நாகரிகம்கான பாடமாக இருக்கட்டும், குப்தர்களாக இருக்கட்டும், டெல்லி சுல்தான்களாக இருக்கட்டும், ஆல்ரெடி நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது நம்ம சிலபஸில் இருக்கக்கூடிய 4வது டாபிக் முகலாய பேரரசுங்கிறத நம்ம படிக்க போகிறோம். ஸோ உங்களுக்கும் நம்மளோட பேட்சில் ஜாயின் பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக சீக்கிரமாகவே நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பர் எடுத்து டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரிங்க. இன்றைக்கி இந்த லெசனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாமா? சரி, இப்போது ப்ரீவியஸ் கிளாஸ் நம்ம என்னங்க படித்தோம்? டெல்லி சுல்தான் அப்படின்னு படித்தோமா? மொத்தமாக 5 வம்சங்கள் இருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அடிமை வம்சம், அதுக்கடுத்து கில்ஜி வம்சம், அதுக்கு வருவா துக்ளக் வம்சம், அதுக்கப்புறம் சையது, அதுக்கப்புறம் லோடி வம்சம் வரும் இல்லைங்களா? ஸோ அதில் லோடி வம்சத்தில் கடைசி நபரை என்ன பண்ணுவாங்க? பாபர் பானிபத் போர் மூலமாக தோக்கடித்து டெல்லி சுல்தானியத்துக்கு ஒரு முடிவு கட்டி முகலாய ஆட்சியை ஆரம்பிப்பார் அப்படிங்கிறத கடைசி பேராகிராஃபில் பார்த்து நம்ம அந்த பாடத்தை முடிவு பண்ணோம், அதாவது முடிச்சு வச்சோம் இல்லைங்களா? ஸோ அந்த முடிவுலேருந்து தொடங்குறது தான் இந்த பாடம். சரிங்களா? அப்போ பாபர்லேருந்து தொடங்கக்கூடியதான் இந்த முகலாய பேரரசு. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்களேன். அப்போ முகலாயர் ஆட்சி 1526 1707 வருடம் வரைக்கும் முகலாயர்கள் இந்தியாவில் ஆட்சி பண்ணியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த டைமில் தான் ஆசியாவிலையும் ஐரோப்பா ஃபுல்லாக முகலாய பேரரசுகளோட புகழ் பரவி இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? ஓகேங்க. ஸோ அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு 6 மிகச்சிறந்த முகலாய பேரரசுகள் பற்றி இந்த பாடம் நமக்கு எடுத்து சொல்ல போகுது அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 6 நபர் யாருங்கிறதா முன்னாடி ஃபோட்டோவோட அவங்களோட வருடங்கள், ஆட்சி கால வருடங்கள்ங்கிறது முதற்கொண்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி, முகலாய பேரரசை நிறுவனவர் யார்? பாபர். ஸோ பாபர்லேருந்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த பாடத்தை ஆரம்பிக்க போகிறோம். ஸோ பாபரோட ஆட்சி காலம் மொத்தமே ஒரு 4 வருஷம் தான் கொடுத்துருக்காங்க. 1526 1530 வரையிலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்தியாவில் இந்த முகலாய பேரரசை நிறுவியவர் ஜாகிருதீன் முகமது பாபர். ஸோ பாபரோட ஃபுல் நேம் ஜாகிருதீன் முகமது பாபர். சரிங்களா? முகல் அப்படிங்கிற வார்த்தை பாபரோட மூதாதையர்கள்ட்ட இருந்து கண்டறியப்பட்ட ஒரு சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? சரிங்க. ஸோ இவர் தந்தை வழி தாய் வழி அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த வகையில் பாபரோட தந்தை வழி எந்த வழின்னு பார்த்திங்கன்னா தைமூரோட வழி. சரிங்களா? தாய் வழிங்கிறது வேறு எது சொல்லியிருக்காங்க. ஸோ தைமூர் அப்படிங்கிறது உங்களுக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு தோணும் இல்லைங்களா? ஸோ டெல்லி சுல்தான் பீரியடில் தைமூரோட படையெடுப்பு நிகழ்ந்தது அப்படிங்கிறது நம்ம ஒரு பாக்ஸில் நம்ம படித்தோம் இல்லைங்களா? ஸோ அவரே தான். ஸோ தைமூரோட கொள்ளு பேரன் தான் யாரா? இந்த பாபர் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ தாய் வழியில் பாபரோட தாத்தா பார்த்திங்கன்னா தாஷ்கண்டை சேர்ந்த யூனுஸ் கான் அப்படிங்கிறவரான். சரிங்களா? ஸோ இந்த பக்கம் அப்பாவோட வழியில் தாத்தா பார்த்தா தைமூர், அம்மா வழியில் அவரோட தாத்தா தாஷ்கண்டை சேர்ந்த யூனுஸ் கான் அப்படிங்கிறவங்க. சரிங்களா? சரிங்க. அப்படி பார்க்கும்போது இவர் மாபெரும் மங்கோலிய அரசன் செங்கிஸ்கானோட 13வது தலைமுறையான வாரிசான். சரிங்களா? ஓகே. இப்போ அடுத்தது பாபர் எந்த வருடம் எந்த தேதியில் பிறந்தாருன்னு பார்த்தீங்கன்னா February 14 1483 பிறந்தவர் தான் இந்த பாபர். ஓகேங்களா? அதாவது ஜாகிருதீன் முகமது பாபர் அப்படின்னு சொல்லப்படுறவர். சரிங்களா? சரி, இப்போ இவங்களுக்கு ஒரு பேருக்கும் ஒரு அர்த்தங்களுமே வச்சுக்கோங்க. உலகத்தை கைப்பற்றியவர், உலகத்தை காப்பாற்றியவர், நம்பிக்கையை காப்பவர், அந்த மாதிரி நிறைய பொருள் அவங்க அதில் வச்சுருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது பாபருக்கு என்னதுங்கன்னா நம்பிக்கையை காப்பவர் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஓகேங்களா? சரி, அடுத்தது தன்னோட 12வது வயதில், ஸோ அந்த காலகட்டத்திலலாம் இப்போ தான் பார்த்திங்கன்னா அரசியல் எப்படி டேக் ஓவர் பண்ணிக்குவாங்க, அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னா ஒரு 40 வயசுக்கு அப்புறம் அந்த மாதிரி தான் டேக் ஓவர் பண்ணிக்குவாங்க. அப்போல்லாம் 11 வயசு 12 வயசு அந்த மாதிரி இதில் என்ன பண்ணிடுவாங்க, அரச குலத்தில் இருக்கக்கூடிய இளவரசர்கள் என்ன பண்ணுறாங்க, டேக் ஓவர் பண்ணிக்கிறதுக்கு 12 வயசு 17 வயசு அந்த மாதிரிலே என்ன பண்ணிக்குவாங்க, டேக் ஓவர் பண்ணிக்குவாங்க. ஸோ அந்த வகையில் தன்னோட 12வது வயசில் மத்திய ஆசியாவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன அரசான பர்கானாவை என்ன பண்ணுறாரு, தன்னோட பரம்பரை சொத்தாக பெறாரு. ஓகேங்களா? ஆனால் ஆக்சுவலாக பாபரை பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள்லேருந்து துரத்தி விட தான் ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்க்கும்போது இந்த பர்கானாலேருந்து என்ன பண்ணுறாங்க, அங்கே இருந்து உஸ்பெக்குகளால் என்ன பண்ணுறாங்க, பாபரை துரத்தி அடிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அவரோட காலகட்டம் முழுவதுமே மேக்ஸிமம் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எல்லாமே ரொம்பவே துயரமாக தான் இருந்திருக்கு. அவருக்கான சரியான ஒரு அங்கீகாரம் கிடைக்காம அந்த மாதிரி தான் ரொம்ப அலைஞ்சிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இடைப்பட்ட 10 வருஷங்கள் அவருக்கு ரொம்ப துயரம் நிறைந்ததாக இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா காபுல் அப்படிங்கிற ஏரியா இருக்குது இல்லைங்களா?
ஆப்கானிஸ்தானில் காபுல் அப்படிங்கிறதான் இப்போ வந்து என்னவாக இருக்குது, தலைநகரமாக இருக்குது இல்லையா. ஸோ அங்கே வந்து ஆட்சி பொறுப்பை யார் ஏற்றுக்கிறா, பாபர் வந்து ஏற்றுக்கிறாரு. சரிங்களா. ஸோ அவருடைய இளமை காலங்கள் ஃபுல்லாக எப்படி இருக்குது, நிறைய பேர் அவரை புறக்கணிக்க தான் செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முகலாய பேரரசுக்கான அடித்தளம் அப்படிங்கிற தலைப்பின் கீழ் என்ன கொடுத்துருக்காங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ பாபர் வந்து காபூலில் தான் ஆட்சி செஞ்சிட்ருக்காரு. அப்படி இருக்கும்போது தைமூர் வந்து இந்தியாவில் வந்து படையெடுப்பு நடத்தினார் இல்லைங்களா. அதை பற்றின நினைவுகள் எல்லாமே அவரை நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவருக்கு என்ன பண்ணுது, அவரோட பார்வைகள் எல்லாமே வந்து இந்தியா பக்கம் திரும்புது. சரிங்களா. அப்படி பார்க்கும்போது 1505ஆம் ஆண்டில் காபூலை கைப்பற்றிய பாபர் அதே ஆண்டில் இந்தியாவை நோக்கி தமது முதற் படையெடுப்பை மேற்கொண்டார். ஸோ இப்போ காபூல் அவர் எப்போ வந்து கேப்சர் பண்ணார், 1505ஆவது வருடத்தில் காபூலை பிடிச்ச அதே ஆண்டில் தான் இந்தியாவை நோக்கி அவரோட படையை செலுத்துகிறாரு. அட் த சேம் டைமில் அவர் எந்த பகுதியும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருந்தார்னா மத்திய ஆசிய பகுதியையுமே அவர் என்ன பண்ண வேண்டியதாக இருந்துச்சு, கவனம் செலுத்த வேண்டியதாக தான் இருந்துச்சு. ஏன்னா அவரோட எல்லைப்பரப்பை விரிவு செய்யணும், அவரோட பகுதியை யாரும் பிடிக்காமல் இருக்கிறதுக்கும் அவர் பார்த்துக்கணும், இந்தியா பக்கமும் அவர் வந்து போகணும். அப்போ அவர் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக எங்கேயும் காட்ட வேண்டியதாக இருந்துச்சு, மத்திய ஆசியா பகுதிகள்லையும் வந்து காட்ட வேண்டியதாக தான் இருந்துச்சு. சரியா. அடுத்தது 1524ஆவது வருஷத்தில் பஞ்சாபை கடந்து அவர் வேறு எதற்கும் ஆசைப்படவில்லை. ஸோ இந்திய பகுதியில் இருந்தால் பஞ்சாபை பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, அதை தாண்டி வேறு எதையும் அவங்க யோசிக்கலை. சரிங்களா. அடுத்து அதுக்கடுத்து அவர் எதுவுமே யோசிக்காமல் இருந்த டைமில் அவருக்கு ரொம்பவே ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பு வந்து அவரை தேடி வருது. ஸோ என்ன வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோடி வம்சத்தில் பாபர் வந்து யாரை தோற்கடித்து முகலாய பேரரசை நிறுவனாருன்னு பார்த்தோம், இப்ராஹிம் லோடி அப்படிங்கிறவரை வந்து தோற்கடித்து பானிபத் போரில் தோற்கடிச்சாங்கன்னு பார்த்தோமா. அவரை தோற்கடிக்கிறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த லோடி வம்சத்திலிருந்து ஒரு 2 நபர்கள் வந்து யாரை அப்ரோச் பண்ணுவாங்கன்னா பாபரை வந்து அப்ரோச் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக பாபர் வந்து இந்தியாவை வந்து கண்ட்ரோல் பண்ணணும், இந்தியாவில் இருக்க நிறைய பகுதிகளை பிடிக்கணுங்கிறத நினைப்பே வந்து அவருக்கு இருந்திருக்காது. ஸோ வந்து தைமூரோட விஷயத்தை நினச்சி பார்க்கும்போது நம்மளும் இந்தியா பக்கம் போனால் என்னன்னு ஒரு எண்ணம் வரும்போது பஞ்சாபை பிடிக்கிறாங்க. அதை தாண்டி அவர் வேறு எதையுமே பெருசாக யோசிக்கலை. அப்போ தான் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த தௌலத் கானோட மகன் திலாவார் கானும் இப்ராஹிம் லோடியோட மாமனார் ஆலம் கான் இவங்க 2 பேருமே சேர்ந்து ஜோடி போட்டுக்கிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, பாபரை மீட் பண்ணுறாங்க. ஸோ எப்படியாவது அவனை வந்து ஆட்சியை விட்டு துரத்திட்டு அந்த ஆட்சியை எங்களுக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இவங்க வந்து கிளம்பி போகிறாங்க, பாபரோட ஹெல்ப் கேட்டு போகிறாங்க. அப்போ தான் என்ன பண்ணுறாரு, ஓகே நம்ம போவோம்னு சொல்லிட்டு பாபர் வந்து முதல் பானிபத் போரை வந்து நடத்துகிறாரு. ஸோ அதில் என்ன பண்ணிடுறாரு, இப்ராஹிம் லோடியையும் வந்து என்ன பண்ணிடுறாரு, தோக்கடிச்சிட்றாரு. ஓகேங்களா. தோற்கடிச்சிட்டு எதை கேப்சர் பண்ணுறாரு, டெல்லியையும் ஆக்ராவையும் கைப்பற்றிட்டு உங்களுக்கெல்லாம் கொடுக்க முடியாது போங்கடான்ட்டு இங்கே தேடி வந்தாங்க பார்த்திங்களா, அவங்களையும் துரத்தி விட்டுட்டு ஆக்ராவை தலைநகரமாக வச்சு முகலாய வம்சத்தை அவர் நிறுவுறாரு. ஓகேங்களா. அவ்வளோதாங்க. ஸோ எப்படி அவங்க இந்தியாவுக்குள்ளே வந்து ஆட்சியை நிறுவுனாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ பாபர் வந்து இளம் வயதில் மேக்ஸிமம் அவங்களோட சொந்த ஏரியாவில் புறக்கணிக்கப்படுறாரு. எப்படியோ ஒரு வழியாக வந்து ஆப்கானில் இருந்த ஒரு பகுதியை வந்து கைப்பற்றாரு. என்னதுங்க, காபூல் அப்படிங்கிற ஒரு பகுதியை வந்து கைப்பற்றி ஆட்சி அமைக்கும் போது தைமூரோட நினைவுகள் வந்தனால அவர் இந்தியா பக்கம் வராரு. பஞ்சாபை மட்டும் ஃபஸ்ட் வந்து பிடிச்சி வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் லோடியை துரத்தணும்னு சொல்லிட்டு லோடி வம்சத்துலேருந்து 2 நபர்கள் வந்து இவர்கிட்ட ஹெல்ப் கேட்கும்போது இவரும் வராரு. முதலாம் பானிபத் போர் 1526 வந்து நடைபெறுது. டெல்லியையும் ஆக்ராவையும் கைப்பற்றாங்க. கைப்பற்றினோடனே இந்த கேஸுங்க எல்லாரையும் அடிச்சு துரத்தி விட்டு இவர் ஆக்ராவை தலைநகரமாக கொண்டு முகலாய வம்சத்தை வந்து நிறுவுறாரு. ஓகேங்களா. அவ்வளோதாங்க. ஸோ ஸ்டார்டிங் கண்டென்ட்டில் ரொம்ப தெளிவாக இருக்கீங்களா. ஸோ ஸ்டார்டிங் தெளிவாக இருந்தால் தான் அடுத்து போக போக ஈஸியாக இருக்கும். ஸோ டெல்லி சுல்தானுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு அடுத்த எந்த வம்சம் வந்து வருது, வம்சம் இல்லை, அடுத்து ஒரு டோட்டலாக ஒரு புது ஆட்சியே வந்து நிகழுது. யாரோடது, பாபர் வந்து தொடங்கின முகலாய பேரரசு அப்படிங்கிற ஒரு விஷயம் 1526 ஆரம்பிக்கப்படுது. சரிங்களா. சரி, இப்போ பாபரின் இராணுவ ஆக்கிரமிப்புகள்ங்கிறது கொடுத்துருக்காங்க. சரிங்க. 1526 முதலாம் பானிபத் போர் அவங்க அரசை வந்து நிறுவிட்டாங்க. சரி, அதுக்கு அடுத்த வருஷமே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ராணா சங்கா அப்படிங்கிறவரையும் அவரோட ஆதரவாளர்களையும் வந்து என்ன பண்ணுறாரு, கன்வா அப்படிங்கிற இடத்துல தோற்கடிக்கிறாரு. 1527 யாரை தோற்கடிக்கிறார், ராணா சங்காவை பாபர் வந்து கன்வாங்கிற இடத்துல தோற்கடிக்கிறாரு. சரிங்களா. அடுத்து 1528 சந்தேரி தலைவருக்கு எதிரான போரில் வெற்றி பெற்ற பாபர் 1529 வங்காளம், பீகார் ஆகியவற்றை சேர்ந்த ஆப்கானிய தலைவர்களை வெற்றி கொண்டார். எதுக்குங்க இதெல்லாம் சொல்கிறாங்க, என்னங்க சொல்ல வராங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்தியாவுக்குள்ளே வந்துட்டார், ஆட்சி அமைச்சிட்டாரு, அப்போ என்ன பண்ணணும், அவருக்கு எதிராக
கிளர்ச்சி செய்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை அவரை தூக்கணும்னு நினைக்கிறவங்களா இருக்கட்டும், பகுதியை வந்து டெவலப் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்காகலாம் அவர் என்ன பண்ணி தான் ஆகணும், மற்றவங்க கூட போர் செஞ்சு அவங்கள தோற்கடிச்சு தான் ஆகணும் இல்லைங்களா. ஸோ அதுக்காக தான் அடுத்து என்ன நடக்குது, வரிசையாக வந்து சண்டையாக நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ 1527 ராணா சங்காவையும் அவரோட ஆதரவாளர்களையும் வந்து கன்வாலை வந்து தோற்கடிக்கிறாரு. 1528 யார் கூட வந்து போட்டியிடுறாரு, சந்தேரி தலைவருக்கு எதிராக வந்து வெற்றி பெறுறாரு. அடுத்து 1529 வங்காளம் பீகாரை வந்து என்ன பண்ணுறாரு, அவர் வசம் வந்து எடுத்துக்கிறாரு. ஆப்கானிய தலைவர்களை தோற்கடிச்சு அவரோட கைவசம் வந்து எடுத்துக்கிறாரு. எல்லா பக்கமும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்க பாபர் அந்த பகுதிகளை வந்து இணைச்சு அதை வந்து ஒரு முழுமையாக பார்க்கறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிடுறாரு, 1530 வந்து இறந்து போயிடுறாரு. என்னடா இது கண்டினியூவாக ஜெயிச்சுக்கிட்டே இருக்காரு, பயங்கரமாக கதை போகும் போலேன்னு பார்த்தா பொசுக்குன்னு இறந்துட்டாரே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இல்லைங்களா. அவ்வளோதாங்க. ஸோ இவரை பற்றின முக்கியமான ஒரு ரிப்பீட்டடான கொஸ்டின் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து பாரசீக மொழியில் புலமை பெற்றிருந்தார். அவர் எழுதின ஒரு சுயசரிதை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். துசுக் இ பாபரி அப்படிங்கிறது இவரோட சுயசரிதை, இவரே வந்து எழுதினது. சரிங்களா. இந்துஸ்தான் பற்றிய தமது கருத்துக்கள், அதாவது இந்துஸ்தானா நம்ம இந்தியா தான் சரிங்களா, அதை பற்றின கருத்துக்கள், விலங்குகள், செடி, மரங்கள், மலர்கள், கனிகள் குறித்து எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் கூட அந்த துசுக் இ பாபரிங்கிற தன்னோட சுயசரிதத்தில் அவர் என்ன பண்ணியிருக்காரு, நோட் பண்ணியிருக்காரு. சரியா. சரி, இப்போது பாபர் வந்து அடுத்த அரசர் யார் அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருக்கணும் இல்லைங்களா, தனக்கு பின்னாடி அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவர் அறிவிக்கிற ஒரு விஷயத்த யாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ செங்கிஸ்கான் இருக்கார் இல்லைங்களா, தம்முடைய மகன்களில் யார் தகுதியுடையவங்க அப்படிங்கிறத அவருக்கு தோணுதோ அந்த நபரை வந்து வாரிசாக அறிவிச்சிருப்பார். யார், செங்கிஸ்கான். ஸோ அதே போலவே பாபர் வந்து என்ன சொல்லியிருப்பார்னா, தன்னோட மூத்த பையனான ஹுமாயூன் தான் என்னோட அடுத்த வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டு இறந்துருப்பார். சரிங்களா. ஓகே, அப்போ பாபர் யாரை போலவே அறிவிச்சிருக்காருன்னு கேட்டாங்க அப்படின்னா செங்கிஸ்கான் போல். சரிங்களா. சரி, இப்போ அடுத்து வந்து அப்போ யார் வருவா, ஹுமாயூன் வந்து அரச பதவிக்கு வருவார். ஸோ 1530 பாபர் இறந்துடுறாரு. அப்போ அடுத்து ஹுமாயூன் வந்து அரசராக மாறுறாரு. அப்போ 1530 1540 வரைக்கும் இவர் இருந்திருக்காரு. இடைப்பட்ட காலத்தில் யாரோ அந்த பதவியை பிடிச்சிடுறாங்க. ஸோ மறுபடியும் அவர் வந்து அந்த ஏரியாவை பிடிச்சி 1555 1556 வரைக்கும் மறுபடியும் ஹுமாயூன் தான் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஆட்சி செஞ்சுருக்காரு. ஓகேங்க. சரி, அந்த இடைப்பட்ட கதை என்னங்கிறது நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்னதுங்க, ஹுமாயூன் வந்து 1530 அரச பதவியை வந்து ஏற்றுக்கிட்ட உடனே தன்னோட தந்தையோட விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி தான் கிட்ட இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் தன்னோட சகோதரர்களுக்கு சரிபாதியாக வந்து பிரித்து கொடுக்குறாரு. சரிபாதிங்கிறத தாண்டி இதை நீ ஆட்சி பண்ணு, இதை நீ ஆட்சி பண்ணுன்னு சொல்லிட்டு பிரித்து கொடுக்குறாங்க. ஆனால் தன்னோட சகோதரர்களுக்கும் என்ன ஒரு எண்ணம் இருக்கும், நம்மளும் சுல்தான் ஆனால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற, சாரிங்க போன லெசன்லேருந்து இன்னும் நான் வெளியே வரல போல், சுல்தான் தான் சொல்லிகிட்ருக்கேன். சரி, நம்மளும் வந்து அந்த அரச பதவியில் வந்து பெரிய இடத்துல இருந்தால் நல்லா இருக்குமே, மன்னனாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தன்னோட சகோதரர்கள் ஆகிய 3 பேருக்குமே வந்து இருந்ததுருக்கு. ஓகேங்களா. அதாவது இந்த டெல்லி அரியணையின் மீது ஆசை எல்லாருக்குமே வந்து இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அப்போ அப்வியஸாக தன்னோட சகோதரர்களே வந்து தாங்கிட்ட என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க, போட்டியிட ஆரம்பிப்பாங்க. அப்போ இந்த 3 பேர் மட்டும் இல்லாமல் வெளியே இருந்துமே இவருக்கு இடையூறுகள் வந்து இருந்துகிட்ருக்கு. யாருக்கு, ஹுமாயூனுக்கு, இந்த டெல்லியில் இருக்கக்கூடிய அரியணைக்கு. சரிங்களா. ஸோ அதில் ரொம்ப குறிப்பிடத்தக்கவர் யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, பீகாரையும் வங்காளத்தையும் ஆட்சி செய்து வந்த ஆப்கானியரான ஷெர்ஷா சூர் அப்படிங்கிறவர் ரொம்பவே வந்து என்ன பண்ணுறாரு, அந்த அரியணை எனக்கு வேணுண்டா அப்படின்ட்டு போட்டிக்கிட்டே இருக்கார். ஸோ அந்த வெறினால் என்ன பண்ணுறாருனா, ஹுமாயூனை ஒரு 2 இடத்துல இந்த ஷெர்ஷா வந்து தோக்கடிக்கிறாரு. சரிங்களா. ஸோ எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஷெர்ஷா வந்து 1539 சவுசா அப்படிங்கிற இடத்துலையும் 1540 கன்னோஜி அப்படிங்கிற இடத்துலையுமே ஹுமாயூனை 2 இடத்துலையுமே என்ன பண்ணியிருக்காரு, இந்த ஷெர்ஷா வந்து தோக்கடிச்சிருக்காரு. சரிங்களா. அப்போ என்ன பண்ணுறாங்க, அப்வியஸாக இந்த ஷெர்ஷா வந்து என்ன பண்ணுவார், ஹுமாயூனை அரியணையிலேருந்து தூக்கி வீசிடுறாங்க. சரிங்களா. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஷெர்ஷாவை இப்படி இருக்கானேடா மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஹுமாயூன் என்ன பண்ணுறாரு, ஈரானுக்கு தப்பி ஓடிடுறாரு. சரிங்களா. ஸோ தப்பி ஓடுனவர் அப்படியே இருந்துருவாரா, கிடையாது. என்னோட ஆட்சி எனக்கு திரும்ப வேணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் போய் என்ன பண்ணுவாங்க, ஹெல்ப் கேட்பாங்க. அப்போ ஒரு படைகளை திரட்டிட்டு வந்து திரும்ப என்ன பண்ணுவாங்க, நம்ம ஆட்சியை யார் பிடிச்சாங்களோ அவங்களுக்கு எதிராக போரிட்டு மறுபடியும் தன்னோட ஆட்சியை பிடிக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. சரிங்களா. அப்பா தப்பிச்சிட்டோம், உயிர் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு எந்த அரசரும் வந்து அப்படியே இருக்க மாட்டாங்க இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி தான் ஈரானுக்கு தப்பி ஓடின ஹுமாயூன் என்ன பண்ணுறாரு, பாரசீக அரசர் சபாவித் வம்சத்தை சேர்ந்த ஷா தாமஸ் அப்படிங்கிறவரோட
உதவியால் 1555க்கு மறுபடியும் வந்து இந்தியாவுக்கு வராங்க. டெல்லிக்கு வந்து தன்னோட ஆட்சியை வந்து என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் அவர் கைப்பற்றாரு. கைப்பற்றின மனுஷன் என்ன ஆயிட்டார்னா 1556 தன்னோட சொந்த நூலகத்திலே படிக்கட்டில் இருந்து வழுக்கி விழுந்து இறந்துடுறாரு. சரிங்களா, அவ்வளோதான். ஹுமாயூன் பற்றி நமக்கு இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், ஹுமாயூன் வந்து பாபரோட ஆசையின்படி அவர் அரியணை ஏறாரு. தன்னோட சகோதரர்களுக்கு ஏரியாக்களை பிரித்து கொடுத்தாலுமே அந்த டெல்லி அரியணை மீது எல்லாருக்குமே ஒரு கண் இருக்குது. ஸோ அவங்கள தாண்டி இன்னொருத்தரும் ரொம்ப போட்டியிட்டுருக்காரு, ஷெர்ஷா அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. அப்போ 1539 1540 வந்து சவுசாங்கிற இடத்துலையும் கன்னோஜிங்கிற இடத்துலையும் ஹுமாயூனை ஷெர்ஷா வந்து தோக்கடிச்சிடுறாரு. அது மூலமாக ஹுமாயூன் வந்து என்ன பண்ணப்படுறாரு, தூக்கி எறியப்படுறாரு, கோட்டையை விட்டு வெளியே போகிறாரு. அப்போ ஈரானுக்கு தப்பி ஓடினவர் ஹெல்ப்புக்கு ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்து அந்த கோட்டையில் வந்து மறுபடியும் அவர் என்ன பண்ணுறாரு, தன்னோட ஆட்சியை நிறுவுறாரு. அப்போ 1555 மறுபடியும் உள்ள வர ஷெர்ஷா அடுத்த வருஷமே படிக்கட்டில் வலிக்கு விழுந்து இறந்து போயிடறாரு. எங்கள் நூலகத்தோட படிக்கட்டில் இருந்து கீழே விழுந்து இறந்துடுறாரு. அவ்வளோதான். அடுத்து ஸோ இறந்தது யார், ஹுமாயூன். சரிங்களா, இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம், இந்த ஷெர்ஷா யாருங்க, இடையில ஒருத்தர் வந்தார், அவரை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா. ஓகே, இப்போ அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, இப்போ அவர் வந்து ஹுமாயூனை தோக்கடிச்சு துரத்தி விட்டார். அப்போ இவர் எத்தனை வருஷங்கள்ங்க இங்கே ஆட்சி புரிஞ்சிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1540 1545 வரைக்கும் இவர் வந்து ஆட்சி செஞ்சுருக்காரு. சரி, இவர் ஆக்சுவலாக எந்த பகுதிகளை வந்து ஸ்டார்டிங்கில் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தார் அப்படின்னா, நம்ம ஆரம்பத்தில் இந்த பேராகிராஃப்லேயே பார்த்தோம். அவர் எந்தெந்த பகுதிகளை ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தார், பீகார் மற்றும் வங்காளத்தை வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து டெல்லி அரியணையை வந்து பிடிச்சாரு அப்படிங்கிறத பார்த்தோம். சரி, இப்போ 1545 அப்புறம் யார் இருந்திருப்பான்னா, யார் வேணாலும் இருந்திருக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஷெர்ஷா வந்து பீகாரில் சசாராம் அப்படிங்கிற பகுதியை ஆண்டு வந்த ஹசன் சூரி அப்படிங்கிற ஆப்கானிய பிரபுவின் மகன். சரிங்களா, ஸோ என்னது, பீகாரில் சசாராம்ங்கிற பகுதி ஆட்சி செஞ்சிட்டு இருந்த ஆப்கானிய பிரபுவான ஹசன் சூரி அப்படிங்கிறவரோட பையன் தான் இந்த ஷெர்ஷா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ ஹுமாயூனை வந்து தோற்கடிச்சதுக்கப்புறம் இவர் வந்து என்ன பண்ணுறாரு, சூர் வம்சத்தின் ஆட்சியை தொடங்கி வைக்கிறாரு. சரிங்களா, இவரோட காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே குறுகிய காலகட்டமாக தான் இருந்திருக்கு. பட் இவர் வந்து வங்காளத்திலேருந்து சிந்து வரைக்கும், அதாவது காஷ்மீர் இல்லாமல் அந்த சிந்து வரைக்கும் இவரோட ஆட்சியை வந்து பரவ செஞ்சுருக்காரு, ஒரு பேரரசை உருவாக்கியிருக்காரு. ஆனால் இது என்னது, ஒரு குறுகிய காலமாக மட்டும்தான் வந்து இருந்திருக்கு. இவர் வந்து மற்றவங்க ரொம்ப ரூடாக மக்களுக்கு எதுவுமே செய்யாமல் இருந்த மாதிரி மன்னர் வந்து கிடையாது. மக்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நிறைய விஷயங்களை வந்து செஞ்சுருக்காருன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, நில வருவாய் முறையை வந்து என்ன பண்ணியிருக்காரு, அறிமுகம் செஞ்சுருக்காரு. ஸோ அறிமுகம்னு வந்துட்டாலே இது என்னது, ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. நில வருவாய் முறையை வந்து அறிமுகம் செஞ்சவர் இந்த ஷெர்ஷா. அடுத்தது பல சாலைகளை அமைத்தவர். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷினுங்க. பல சாலைகளை அமைத்தவர் ஷெர்ஷா. சரிங்களா, நாணயங்களை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. நிறுத்தல் முகத்தல் அளவுகளையும் தர அளவுபடுத்தினார். சரிங்களா, ஸோ ஒன்றும் இல்லைங்க, எடை போடுறது தான், அவ்வளோதான். நிறுத்தல் முகத்தல் அளவுகளையும் என்ன பண்ணியிருக்காரு, தர அளவு படுத்தியிருக்காரு. சரி, அப்போது பல சாலைகள் அமைச்சிருக்காரு, நாணயங்களையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு, அந்த எடை போடுற விஷயத்தை வந்து தர அளவு படுத்தியிருக்காரு, நில வருவாய் முறையை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. இது எல்லாமே ஷெர்ஷா பற்றின ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ். ஓகேங்களா, சரிங்க, அடுத்து வந்து போயிடுவோமா. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இந்த ஹுமாயூனுக்கு இடையில் வந்த ஷெர்ஷா மறுபடியும் ஷெர்ஷா வந்து போனதுக்கப்புறம் ஹுமாயூனே தான் மறுபடியும் வந்து வராரு. அவர் படிக்கட்டிலேருந்து கீழே விழுந்து 1556 வந்து என்ன பண்ணிடுறாரு, இறந்துடுறாரு. அப்போ இந்த 1556 அடுத்து யார் வராருன்னு பார்த்தீங்கன்னா அக்பர் வந்து வராரு. ஸோ 1556 ஹுமாயூன் வந்து இறந்து போயிடுறாரு இல்லைங்களா. ஸோ அதுக்கடுத்து 14 வயது மகன், அவரோட 14 வயது மகனான அக்பர் வந்து அரசராக முடிசூட்டப்படுறாரு. சரிங்களா, ஸோ அந்த டைமில் அக்பர் வந்து ரொம்பவே சின்ன பையன் அப்படிங்கிறனால அந்த நாட்டோட ஆளுநர் தான் என்ன பண்ணுறாரு, இந்த ஆட்சியை வந்து ஆள்றதுக்கான பொறுப்பு வந்து ஏற்றுக்கிறாரு. அக்பரோட பேரால் நான் வந்து ஆட்சி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறாங்க. அவர் பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பைரம் கான். சரிங்களா, அக்பரோட சார்பாக ஆட்சி செய்ய போகிறதா சொல்கிறாங்க. ஆனால் அக்பரை வந்து எந்த ஒரு டிசிஷனுமே எடுக்க விடாமல் ரொம்ப வந்து கட்டுப்பாடாக வச்சுருந்துருக்காங்க. ஓகேங்க, ஸோ அடுத்து வந்து என்ன நடக்குதுன்னா, அதே 1556 வருடம் டெல்லியையும் ஆக்ராவையும் சூர் வம்சத்தை சேர்ந்த ஹெமோ அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு, கைப்பற்றி வச்சுக்கிறாரு. ஸோ அப்போது அதே ஆண்டில் 2ஆம் பானிபத் போர் வந்து நடக்குது. சரிங்களா, அந்த போர்க்களத்தில் பைராம் கான் வந்து என்ன பண்ணுறாருனா ஹெமோவை வந்து கொலை பண்ணிடுறாரு. சரிங்களா, தோற்கடிச்சு என்ன பண்ணுறாரு, கொலை பண்ணிடுறாரு. ஓகேங்களா,
அவ்வளோதான். ஹெமு அப்படிங்கிறோட பாயிண்ட்டு முந்தின பாயிண்டில் வந்துச்சு, அடுத்த பாயிண்ட்லேயே வந்து கொலை பண்ணி ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க. அவ்வளோதான். ஸோ அடுத்து வந்து என்னதுன்னா, அக்பருக்கு வந்து ரொம்பவே இந்த பைராம் கான் மேலே ரொம்ப வெறுப்பாகுது. ஏன்னா என்னடா சொந்த நாட்டிலையும் ஒரு டிசிஷன் எடுக்க முடியல, சின்ன விஷயத்தில் கூட ஒரு டிசிஷன் எடுக்க முடியல, இந்த பைராம் கான் தான் எல்லாம் பண்ணுறாரு, அவருக்கு கீழே இருக்க வேண்டியதாகவே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பாகி ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணிடுறாங்க, ஒரு கட்டளையை விட்டு அந்த பைராம் கானை என்ன பண்ணிடுறாங்க, கொன்னுடுறாங்க. எங்கே குஜராத்தில் வந்து கொல்லப்படுறாரு. சரிங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அக்பர் வந்து அரசாட்சியை வந்து முழுமையாக வந்து தன்னோட கட்டுப்பாட்டுக்கு வந்து கொண்டு வந்துடுறாரு. சரியா. சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அக்பர் வந்து அவரோட ஆளுமையின் மூலமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும் பகுதிகளை தன்னோட கட்டுப்பாட்டுக்கு கீழே வந்து கொண்டு வந்துடுறாரு. சரிங்களா. சரி, இவ்வளோ திறமையான ஆளையோட டம்மி பீஸாக வைக்க பார்த்தீங்கிற மாதிரி தான் இருக்குது இல்லைங்களா. ஸோ அடுத்து வந்து அக்பர் என்ன பண்ணுறாருனா, பெண் ஆட்சியாளர்கள் மீது படையெடுத்ததை பற்றி இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அக்பர் வந்து மாலவத்தையும் மத்திய இந்தியாவின் சில பகுதிகளையும் வந்து கைப்பற்றிட்டார். ஓகேங்களா. ஸோ அடுத்து என்ன பண்ணுறாரு, மத்திய இந்திய பகுதியை சேர்ந்த ராணி துர்காவதியை வந்து என்ன பண்ணுறாரு, தோற்கடிச்சிட்டு அந்த பகுதியை வந்து இவரோட இணைக்கிறாரு. இருந்தாலும் அந்த ராணி வந்து அக்பருக்கு எந்த ஒரு தீமையுமே செய்யலையே, அப்படியே அவங்கள தோற்கடிச்சு அவங்க பகுதியை இவர் எடுத்துக்கிட்டாருன்னு சொல்லிட்டு மற்றவங்க யாருனாலையுமே இது என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கவே முடியல. இருந்தாலும் அவர் வந்து அவரோட பேரரசை வந்து விரிவு செய்யணுங்கிறதுக்காக இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கொந்தளிச்சு போய் இருக்காங்க. ஸோ இதே போல் இன்னொரு ஆட்சியாளர் மீது அவர் போர் தொடுக்க போயிட்டுருக்காரு. ஸோ அது யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா, தென்னிந்தியாவில் அகமது நகர் அரசின் ஆட்சியாளராக இருந்த புகழ்பெற்ற ராணி சந்த் பிவி மீது வந்து அக்பர் வந்து என்ன பண்ணுறாரு, போர் தொடுக்கிறாரு. அந்த படையெடுத்து வந்து போகிறார். அப்போது ராணியார் வந்து ரொம்ப வலுவான ஆட்சியை வந்து அமைச்சு அவங்கள எதிர்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது முகலாயர் படை வந்து என்ன பண்ணுது, இவங்களை பார்த்து என்னடா இது ஒரு ராணி இவ்வளோ தூரம் நம்மளை வந்து எதிர்க்கிறாங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப வியந்து போயிட்டு அங்கே வந்து என்ன பண்ணுது, அவரால் தோற்கடிக்க முடியல. ஆனால் என்ன பண்ணிக்கிறாங்க, அமைதி உடன்படிக்கை வந்து போட்டுக்கிறாங்க. அவ்வளோதான். ஸோ அப்போது அமைதி உடன்படிக்கை முகலாய பேரரசான அக்பருக்கு யாரு கூட நடந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ராணி சந்த் பிவி கூட நடந்திருக்கு. ஓகேங்களா. அவ்வளோதான். ஸோ இது முடிஞ்சிடுச்சா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹால்டிகாட் போர். ஸோ வேறு எங்கே போர்கள் நடத்தி அவங்களோட பகுதிகளை இணைச்சிக்கிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, மேவார் அரசரான ராணா உதயசிங்கை வந்து அக்பர் தோற்கடிக்கிறாரு. 1568 தோற்கடித்து சித்தூரையும் 1569 ராந்தம்பூரையும் வந்து என்ன பண்ணுறாரு, கைப்பற்றாரு. ஸோ அடுத்து வந்திங்கன்னா 1576 உதய்சிங்கின் மகனான ராணா பிரதாப்பை ஹால்டிகாட் போரில் வெற்றி கொண்டார். ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து அவர் என்ன பண்ணார், உதயசிங்கை தோற்கடித்து சித்தூரை வந்து சேர்த்துக்கிறாரு, ராந்தம்பூரையும் கைப்பற்றாரு. அடுத்து வந்து ஹால்டிகாட் போரில் யாரை தோற்கடிக்கிறாரு, அந்த உதயசிங்கோட பையனான ராணா பிரதாப்பை வந்து தோற்கடித்து அவரை அந்த ஹால்டிகாட் போர் மூலமாக அவங்க பகுதிகளை வந்து என்ன பண்ணுறாரு, சேர்த்துக்கிறாரு. என்னதான் அந்த உதயசிங்கோட பையன் ராணா பிரதாப் வந்து போரில் தோற்றிருந்தாலுமே தன்னோட குதிரையை எடுத்துகிட்டு தப்பி ஓடி போய் காட்டுக்குள்ளே ஒளிஞ்சிடறாரு. காட்டுக்குள்ளே இருந்து என்ன பண்ணுறாரு, அந்த போரை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்காரு. நான் இங்கே சிக்கனாதானே நீ என்னை கொண்டு போரை முடிச்சுட்டு போவேன், நான் ஒளிஞ்சிக்கிட்டே அவங்க கூட சண்டை போடுறேன்டான்னு சொல்லிட்டு போய் என்ன பண்ணுறாரு, காட்டில் மறைஞ்சிக்கிட்டே அந்த ராணா பிரதாப்புங்கிறவர் சண்டை போடுறாரு. ஸோ அவரோட குதிரையில் தானே ஓடினார். அந்த குதிரையோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேத்தக் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா. சரி, அடுத்தது ஸோ என்ன தான் நம்ம போரில் தோற்று போயிருந்தாலும் ஸ்டில் ஒரு கண்டினியூட்டி கொடுக்கணும், ஒரு டஃப் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்த அவங்களோட மென்டாலிட்டியை இன்னும் இவங்களோட ராஜபுத்தினம் வந்து போற்றி பாதுகாக்கப்பட்டுருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. சரிங்களா. ரஜபுத்திரர்களின் நினைவுகள் ராஜபுதனத்தில் போற்றி பாதுகாக்கப்படுகிறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ அடுத்து வந்தீங்க அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் ஹெட்டிங் என்ன கொடுத்துருக்காங்க, அரேபியா தென்கிழக்காசியா சீனாவுடன் வணிக தொடர்பு. ஸோ அக்பருக்கு அரேபியா தென்கிழக்காசியா சீனா கூட வணிக தொடர்பு வந்து எப்படி கிடச்சிது அப்படின்னா, குஜராத்தை வந்து அக்பர் கைப்பற்றியதுக்கப்புறம் குஜராத் கடல் பகுதியில் இருந்த வணிகம் எல்லாமே என்ன பண்ணும், இவங்க கூட ரிலேட் ஆக ஆரம்பிக்கும் இல்லைங்களா. ஸோ இதன் மூலமாக என்ன ஆகுது, இவங்க மற்ற இடங்களுக்கும் வந்து ட்ரேடிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, வணிகங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. சரிங்களா. சரி, அடுத்து வந்து தென்கிழக்கு ஆசியாவுடன் சீனாவுடனும் தொடர்பு ஏற்பட்டது. அவ்வளோதான். அடுத்தது வடமேற்கு படையெடுப்புகள். ஸோ அந்த நாடு முழுவதுமே தன்னுடைய கட்டுக்குள் வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தினால அவர் என்ன பண்ணுறாரு, படையெடுப்புகள் வந்து நிகழ்த்திக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த வகையில் இந்த வடமேற்கு படையெடுப்புங்கிறது இவரோட படையெடுப்புலேயே வந்து முக்கியமான ஒரு விஷயமாக வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அவர் வந்து படையெடுத்து என்னென்ன பகுதிகளை அவர் கூட இணைச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஷார்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1605 அக்பர் வந்து என்ன ஆயிடுறாரு, இயற்கை எய்துறாரு. அவரோட உடலை வந்து எங்கே அடக்கம் செய்கிறாங்க அப்படின்னா, ஆக்ராவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிக்கந்தரால் வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். ஸோ அக்பரோட கொள்கை வந்து என்னவாக இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க.
ஸோ அந்த வாளோட வலிமை மூலம் பெறக்கூடிய ஆதாயங்களை தாண்டி அன்பின் மூலம் பெறப்படக்கூடிய ஆதாயங்கள் தான் வந்து ஆயுள் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு அக்பர் வந்து உணர்ந்ததாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்து பிரபுக்கள் மற்றும் இந்து மக்களின் திரளின் நம்பிக்கையை பெற அனைத்து முயற்சிகளையுமே வந்து அக்பர் வந்து மேற்கொண்டிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஸோ முஸ்லீம் இல்லாத மக்கள் மீது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஜிசியாங்கிற வரியை வந்து விதிச்சிருப்பாங்க. அதை அக்பர் வந்து என்ன பண்ணுறாருனா ரத்து பண்ணியிருக்காரு. ஸோ முஸ்லீமாக மாறு, அப்போ நீ முஸ்லீமாக இல்லையா, அப்போ ஜிசியாங்கிற வரியை செலுத்து அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நிறையா வந்து நடந்துகிட்ருக்கோம். ஸோ அப்போ அக்பர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஜிசியாலாம் ஒன்றும் வேணாம், யாரும் எதுவும் கட்ட வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ என்ன அர்த்தம், இந்து கூட வந்து ரொம்ப ஒரு இணக்கமாக இருக்கணுங்கிறத ட்ரை பண்ணியிருந்திருக்காரு. ஸோ அக்பர் வந்து என்ன பண்ணியிருக்காருனா ரஜபுத்திர உயர்குடி பெண்ணை வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. தன்னோட பையனுக்குமே வந்து ரஜபுத்திர பெண்ணை தான் வந்து என்ன பண்ணியிருக்காரு, கல்யாணம் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ தன்னோட ஆட்சியில் ரொம்ப உயர்ந்த பதவிகளில் ரஜபுத்திர பிரபுக்களை தான் வந்து என்ன பண்ணியிருக்காரு, பணியமர்த்தியிருக்காரு. அடுத்து ஜெய்ப்பூரை சேர்ந்த ராஜா மான்சிங் வந்து ஒரு முறை காபூலின் ஆளுநராகவும் கூட அனுப்பி வைக்கப்பட்டிருக்காரு. சரிங்களா? ஸோ அக்பர் வந்து அந்த ஜிசியா வரியை வந்து நீக்கினதுலே நமக்கு தெரிஞ்சிருக்கு. அனைத்து மதங்கள் சார்ந்த மக்களையுமே ஒரே மாதிரி ஒரே பார்வையில் தான் அவர் வந்து வச்சு பார்த்துருக்காரு. ஸோ அதுபோல் அவரால் கட்டப்பட்ட மண்டபத்தில் அனைத்து மதங்களை சேர்ந்த மக்களும் சேர்ந்து வந்து ஒன்று கூடி உரையாடுறதாலாம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ அடுத்தது இவரோட பண்பாட்டு பங்களிப்பு. ஸோ இது வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணி பாருங்கள், போதுமானது. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து அக்பருக்கு அடுத்து யார் வரா அப்படின்னா ஜஹாங்கீர் அப்படின்றவர் வந்து வராரு. ஸோ அக்பருக்கு அடுத்து ஜஹாங்கீர் வராரு இல்லைங்களா? ஸோ இவர் யாருங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்பரோட ரஜபுத்திர மனைவிக்கு பிறந்த இளவரசர் தான் வந்து இந்த சலீம் நூருதீன் முகமது ஜஹாங்கீர். ஸோ இவரோட பொருள் வந்து என்னென்னா உலகத்தை கைப்பற்றியவர் அப்படின்னு வந்து அப்படிங்கிற பேரில் இவர் வந்து என்ன பண்ணுறாரு, அரியணையில் வந்து ஏறுறாரு. சரிங்களா? ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா அரசு ஆட்சியை காட்டிலும் இவர் வந்து கலைகள், ஓவியம், தோட்டங்கள், மலர்கள் இந்த மாதிரி விஷயங்களை தான் வந்து ரொம்ப ஈடுபாடு வச்சுருந்தார். ஸோ அதனால் இவரோட பெயரால் யார் ஆட்சியை வந்து சிறப்பாக கொண்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னா இவரோட மனைவியான நூர்ஜஹான். சரிங்களா? அப்போ உண்மையான அதிகாரத்தை பெற்றவராக வந்து யார் இருந்திருக்காங்க, நூர்ஜஹான் அறியப்பட்ட மெஹரினிசா அப்படிங்கிறவங்க தான் வந்து உண்மையான அதிகாரத்தை வந்து கையில் வச்சுருக்காங்க. ஏன்னா ஜஹாங்கீர் தான் அந்த மாதிரி வந்து போயிட்டுருக்காரு இல்லைங்களா? அப்போ நம்மளாவது பொறுப்பாக செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் வந்து என்ன பண்ணுறாங்க, ரொம்பவே எஃபெக்டிவாக வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ தன்னோட அப்பாவை போல் மரபுகளை ஓரளவுக்கு ஜஹாங்கீர் வந்து பின்பற்றினார். ஓகேங்களா? ஸோ அக்பர் வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரே மாதிரி வந்து பார்த்து ட்ரீட் பண்ணார் இல்லைங்களா? ஸோ அதே போல் வந்து அக்பர் காலத்து சமய சகிப்புத்தன்மை ஜஹாங்கீர் காலத்துலையுமே வந்து நடந்துட்டு தான் இருக்குது, தொடர்ந்து தான் வந்து போய்கிட்டு இருக்கு. அவ்வளோதான். ஓகேங்களா? சரி, அடுத்து வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீரோட பையன் குஷ்ரு வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவங்க அப்பாவை எதிர்க்கிறார். சரிங்களா? அவங்க அப்பாவுக்கு எதிராக கலகங்கள் வந்து செய்கிறாரு. அதுக்கு யார் ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னா சீக்கிய தலைவர் குரு அர்ஜுன் சிங் அப்படிங்கிறவர் வந்து ஹெல்ப் பண்ணனால அந்த அர்ஜுன் சிங்கை பிடிச்சி என்ன பண்ணுறாங்க, தூக்கில் போட்டு கொன்னுடுறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ ஒரு மதத்தோட குருவை தூக்கி நம்ம தூக்கில் போடும்போது அந்த மதத்துக்கும் இந்த முகலாய அரசுக்கும் என்ன நடக்கும், பிரச்சனைகள் வந்து வெடிக்கும் இல்லைங்களா? ஸோ இதன் விளைவாக என்ன நடக்குது, அந்த சீக்கியர்களுக்கும் முகலாயர்களுக்கும் பல வருடங்களாக வந்து போர்கள் வந்து அப்பப்போ நடந்துக்கிட்டே தான் இருந்திருக்கு. ஸோ இதன் காரணமாக வந்து ஆப்கானிஸ்தான், பாரசீகம், மத்திய ஆசியா ஆகிய பகுதிகளுக்கான வணிக பாதைகள் வந்து என்ன ஆகுது, முகலாயர்கள் கட்டுப்பாட்டிலேருந்து இழக்குது, அதாவது அதிலிருந்து விலகி போயிடுது. ஸோ அந்த ஒரு விஷயம் இந்த முகலாய பேரரசுக்கு பல அடிகளை வந்து வாங்கி கொடுத்துருக்கு. சரிங்களா? சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜஹாங்கீர் வந்து அகமது நகர் அப்படிங்கிற ஒரு ஏரியாவை வந்து கைப்பற்றாரு. என்னதான் அவர் அதை கைப்பற்றினாலுமே அவரோட ஆட்சி காலம் முடிகிற வரைக்குமே அந்த அகமது நகர் வந்து ஒரு பிரச்சனைக்குரிய வந்து பகுதியாக தான் இருக்குது. இப்போ நமக்கு அந்த காஷ்மீர், அந்த லடாக் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எப்படி பிரச்சனைக்குரியதாகவே இருக்குதோ அதே போல் இவருக்கு அந்த அகமது நகருங்கிறது ஒரு பிரச்சனைக்குரியதாகவே வந்து இருந்துகிட்டு இருந்திருக்கு. ஸோ அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான பேராகிராஃப் தான் இப்போ நம்ம படிக்க போகிறோம். ஸோ ஜஹாங்கீர் ஆட்சி நடந்துட்டு இருந்த டைமில் தான் இங்கிலாந்து அரசர் முதலாம் ஜேம்ஸின் பிரதிநிதியான தாமஸ் ரோ ஜஹாங்கீரின் அரசவைக்கு வருகை புரிந்தார். ஸோ இங்கிலாந்தில் இருந்த முதலாம் ஜேம்ஸ் அப்படிங்கிறவர அவரோட பிரதிநிதியான தாம்ஸ்ரோங்கிறவர் ஜஹாங்கீரோட அரசவைக்கு வந்து என்ன பண்ணியிருக்காரு, வருகை புரிஞ்சிருக்காரு. ஸோ அந்த காலகட்டத்தில் தான் ஜஹாங்கீர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, வணிக மையத்துக்கு ஆங்கிலேயர்களுக்கு சூரத்தில் இடம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, பெர்மிஷன் கொடுத்துருக்காரு. சரிங்களா? இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு கொஸ்டின்ங்க. ஸோ முதல் வணிக மையம் எங்கே தொடங்கப்பட்டுச்சு, சூரத்தில். சரியா? ஸோ அந்த வணிகமயம் தான் நாங்கள் வைக்க வரோன்னு சொல்லிட்டு தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நாட்டையே என்ன பண்ணாங்க, பிடிச்சிட்டாங்க.
ஓகேங்க. ஸோ அந்த பாயிண்ட்டோட ஜஹாங்கீர் பற்றினது முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து யார் வரான்னு பார்த்தீங்கன்னா ஷாஜஹான். ஸோ ஜஹாங்கீரை தொடர்ந்து இளவரசர் குர்ரம் ஒரு அதிகார போராட்டத்திற்கு பின்னர் ஷாஜஹான் என்ற பெயருடன் அரசராக ஆட்சி பொறுப்பேற்றார். சரிங்களா, அந்த குர்ரம் அப்படிங்கிறவர் தான் என்ன பேரை மாற்றிக்கிட்டு அவர் ஆட்சிக்கு வராரு, ஷாஜஹான், அதாவது உலகத்தின் அரசர் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சி பதவியை ஏற்றுக்கிறாரு. அடுத்து அகமது நகருக்கு எதிராக படையெடுத்த அவர் 1632 அதை இணைத்து கொண்டார். ஸோ அகமது நகர் ஜஹாங்கீர் பீரியடில் ரொம்ப பிரச்சனைக்குரியதாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஷாஜஹான் என்ன பண்ணுறாரு, அதெல்லாத்தையும் போங்க அப்படின்ட்டு அடிச்சு துரத்திட்டு தன்னோட என்ன பண்ணுறாரு, இணைச்சிக்கிறாரு. அடுத்தது பீஜப்பூரும் கோலக்கொண்டாவும் கைப்பற்றப்பட்டன. சரிங்களா, இச்சமயத்தில் சில மராத்திய போர் தளபதிகள், குறிப்பாக சாஜி பான்ஸ்லே, சிவாஜியின் தந்தை போன்றோர் தக்கான அரசர்களிடம் பணியில் சேர்ந்தனர். ஸோ இவங்கெல்லாம் மராத்திய வீரர்களுக்கு பயிற்சி அளித்து முகலாயர்களுக்கு எதிராக போரிடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, தூண்டிக்கிட்டே இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா சமய விஷயங்களில் இந்த ஷாஜஹான் சகிப்புத்தன்மை இல்லாதவராக தான் நடந்துக்கிட்டார். சரிங்களா, சகிப்புத்தன்மை அற்றவராக விளங்கினார். இவருடைய ஆட்சி காலத்தில் முகலாயரின் புகழ் அதன் உச்சத்தை எட்டியது. சரிங்களா. ஸோ அப்போ ஷாஜஹான் ரொம்பவே ஒரு முக்கியமான நபராக கருதப்படுறார். அடுத்தது 1657 ஷாஜஹானுக்கு என்ன வருது, சில நோய் பிரச்சனைகள்லாம் வந்தது. அடுத்து தன்னோட 4 பசங்களுக்கும் என்ன நடக்க ஆரம்பிக்குது, வாரிசுரிமை போர் நடக்க ஆரம்பிக்குது. தன்னோட 3 சகோதரர்களையுமே கொன்னுட்டு அவுரங்கசீப் என்ன பண்ணுறாரு, பதவியை ஏற்றுக்கிறாரு. சரிங்களா. ஸோ அந்தளவுக்கு பதவி விரிகள் அந்த நாட்களில் இருந்திருக்கு. ஸோ சகோதரர்களை கொன்னது பத்தாதுன்னு சொல்லிட்டு தன்னோட நோய்வாய்ப்பட்ட தந்தை ஷாஜஹானையுமே என்ன பண்ணுறாரு, ஆக்ரா கோட்டையில் உள்ள ஷபர்ஜ் அரண்மனையில் என்ன பண்ணுறாரு, அடைச்சி வைக்கிறாரு. எத்தனை வருஷம், 8 வருஷங்கள். சரியா. ஸோ அப்போ அடுத்த ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கிட்டது யார், ஷாஜஹானோட பையனான அவுரங்கசீப் தான் ஏற்றுக்கிறாரு. ஸோ முகலாய மன்னர்களில் கடைசி அரசரான அவுரங்கசீப் தம் தந்தையை சிறைப்படுத்தி ஆட்சியை தொடங்கினார். 8 வருஷம் சிறைப்படுத்தி வச்சுருந்தார் இல்லைங்களா. இவர் என்ன பேரில் ஆட்சிக்கு வராரு, ஆலம்கீர், உலகை கைப்பற்றியவர் அப்படிங்கிற பெயரில் ஆட்சிக்கு வராரு. சரிங்களா. ஸோ அடுத்தது ஜஹாங்கீர் இருக்காரு இல்லைங்களா. ஸோ அவுரங்கசீப்புக்கு ஜஹாங்கீர் தாத்தா. சரிங்களா. தாத்தா ஜஹாங்கீரை போல கலைகளின் மீது ஆர்வம் கொண்டவராகவோ தந்தை ஷாஜஹானை போல் கட்டிடக்கலையில் நாட்டம் கொண்டவராகவோ கிடையாது. அவர் ஒரு தனி ரகமாக நடந்துக்கிறாரு. சரிங்களா. அவர் சமய சகிப்புத்தன்மையும் இவருக்கு கிடையாது. கட்டடக்கலைகள் மேலேயும் ஆர்வம் கிடையாது. கலைகள் மேலேயும் ஆர்வம் கிடையாது. சரிங்களா. அப்போ இவர் இவர் ஆட்சி கொஞ்சம் லைட்டாக எப்படி இருக்குது, கொஞ்சம் கொடுங்கோன்மையாக இருக்கிற மாதிரி தான் இருந்திருக்கும் போல். சரியா. அப்போ ஜிசியாங்கிற வரி என்ன பண்ணுறாரு, இவர் மறுபடியும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஓகேடா, ரைட்ரா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கா. ஸோ ஹிந்துஸை என்ன பண்ணுறாரு, அரச பணியில் அமர்த்துறத அவர் தவிர்க்கிறாரு. அப்போ நீ முஸ்லீமா மாதிரி வா, முஸ்லீமா மாதிரிலையா ஜிசியா வரியை கட்டு, இல்லையா நீ உனக்கு எந்த பணியும் கிடையாது போ அப்படின்னு துரத்துறாரு. ஸோ ரொம்ப சமயத்துக்கு அனைத்து சமயத்தையும் ஒரே பார்வையாக பார்க்காம முஸ்லீம்ஸை தூக்கி வச்சும் இந்துக்களை கீழே தள்ளி விடுற மாதிரியும் அவர் ட்ரீட் பண்ணியிருக்காரு. பட் இதுக்கு முன்னாடி இருந்த அரசர்கள்லாம் என்ன பண்ணாங்க, ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்காங்க. ஜிசியாவெல்லாம் ரத்து பண்ணியிருக்காங்க. இவர் ஜிசியாவையும் மறுபடியும் ஆரம்பிச்சிருக்காரு. அதை விட அதிகமாக ஒரு ஸ்டெப்பு போய் கவர்மெண்ட் ஜாப் உனக்கு கிடையாது போ அப்படின்னு துரத்தி விட்டார். ஸோ அடுத்து தன்னோட எல்லைப்பகுதியை விரிவு செய்கிறதுக்காக நிறைய இடங்களில் அவர் என்ன பண்ணுறாரு, போரிடுறாரு. அடுத்து அந்த விரிவாக்க நடவடிக்கையில் காமரூபாவை சேர்ந்த, அதாவது அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அந்த ஆகோம் அப்படிங்கிற அரசு கூட என்னதான் பல தடவை போர் செஞ்சாலும் அந்த பகுதியை இவரால் முழுமையாக கைப்பற்றவே முடியலை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரஜபுத்திரம் மற்றும் மராத்தியருடன் கொண்டிருந்த உறவு. ஸோ முகலாயர்களுக்கு முகலாயர்களில் இருந்த அவுரங்கசீப் இருக்கார் இல்லைங்களா, அவர் ரஜபுத்திரர்கள் மீது ரொம்பவே ஒரு பகைமையாக இருந்தாங்க. ஸோ அதனால் என்ன நடக்குது, அடிக்கடி போர்கள் தான் நடந்துகிட்டே இருந்திருக்கு. இந்த மாதிரி சூழலில் இந்த அவுரங்கசீப்போட பையனோட பேர் அக்பர். இவரே என்ன பண்ணுறாரு, தன்னோட தந்தை அவுரங்கசீப்புக்கு எதிராக நிறைய கலகங்கள் செய்கிறாரு. அதுவும் யார் கூட சேர்ந்துட்டு, ரஜபுத்திரர்கள் கூடவே சேர்ந்துட்டு நிறைய கலகங்கள் செய்து தன்னோட தந்தைக்கே இடையூறாக அமைஞ்சிருக்காரு. ஸோ அடுத்தது என்ன ஆகுதுன்னா, இளவரசர் அக்பர் சிவாஜியின் மகன் சம்பாஜியுடன் ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டார். இதனால் 1689 அவுரங்கசீப் தக்காணம் செல்ல நேர்ந்தது. ஸோ என்னடா இவன் நம்மளை போட்டு இப்படி இம்சா பண்ணுறான்னு சொல்லிட்டு இவர் எங்கே போகிறாரு, தக்காணத்துக்கு போகிறாரு.
ஸோ அந்த சமயத்தில் 1674 இந்த மராத்திய நாட்டோட வீரர் இவர் அந்த பேரரசான சிவாஜி தன்னை வந்து பேரரசு அப்படின்னு சொல்லி அறிவிச்சுக்கிறாரு. அந்த வருடம் தான் 1674. சரிங்களா? ஸோ இந்த விஷயங்கள், இந்த சிவாஜியோட எழுச்சி, மராட்டியர்களோட எழுச்சியை இவரால் என்ன பண்ண முடியல, தடுக்க முடியலை. ஸோ அடுத்து அவுரங்கசீப் வந்து அந்த தக்காணத்துக்கு போயிருந்தார் இல்லைங்களா, தன்னோட இறப்பு வரைக்குமே அவர் எங்கே தான் இருந்தார்னா தக்காணத்திலே வந்து இருக்க தான் நேரிட்டுச்சு. ஸோ இதுக்கிடையில் என்ன நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஆங்கிலேயர்கள் வந்து ஜஹாங்கீர் கிட்ட வந்து பெர்மிஷன் வாங்கிட்டு சூரத்தில் வந்து தன்னோட முதல் வணிக மையத்தை வந்து ஓப்பன் பண்ணாங்க இல்லைங்களா. ஸோ நீங்களாம் அடிச்சுக்கிட்டே இருங்கடா, நாங்கள் மெல்ல மெல்ல அப்படியே பரவிக்கிட்டே இருக்கோம்னு சொல்லிட்டு அவுரங்கசீப்போட ஆட்சியோட இறுதி காலகட்டத்தில் ஆங்கிலேயர்கள் என்னென்ன ஏரியாவில் இருந்திருக்காங்கன்னா, மദ്രാஸ், சென்னை, அப்போ இருந்து கல்கத்தா, இப்போ கொல்கத்தா, அப்போ இருந்து பம்பாய், இப்போ மும்பை. ஸோ இந்த 3 இடங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, வணிக மையங்களை ரொம்ப வலுவாக ஸ்ட்ராங்காக வந்து நிறுவிட்டாங்க. ஸோ அதே டைமில் இந்த ஃப்ரெஞ்சுக்காரவங்க என்ன பண்ணுறாங்க, தன்னோட முதன்மையான வணிக மையத்தை பாண்டிச்சேரியில் வந்து நிறுவுறாங்க. சரிங்களா? ஸோ ஓகே, அடுத்தது இந்த 6 பேரரசர்கள் பற்றி பார்த்துட்டோம். இப்போ முகலாயர்களோட நிர்வாகம் எப்படி இருந்துச்சு, மைய நிர்வாகம், மாகாண நிர்வாகம், இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி இருந்துச்சு, அவங்களோட கலைநயங்கள், இலக்கியங்கள் எப்படி இருந்துச்சுங்கிறத இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இவங்களோட கருத்துப்படி இவங்களோட அரசர் தான், அதாவது அந்த பேரரசர் இருக்கார் இல்லைங்களா, அவர் தான் சட்டத்தை இயற்றவராக இருக்கட்டும், மாற்றி அமைக்கிறவராக இருக்கட்டும், அதை செயல்படுத்துறதாக இருக்கட்டும், குழு அந்த மாதிரி விஷயங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதா இருக்கட்டும், அதெல்லாமே அவரோட கையில் தான் இருக்குது. இவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு அமைச்சரவை குழு வந்து இருந்திருக்கு. ஸோ சொல்லப்போனால் நம்மளோட குடியரசுத் தலைவரும் அதுக்கு கீழே வரக்கூடிய விஷயங்கள், பிரைம் மினிஸ்டர் அதுக்கு கீழே வரக்கூடிய விஷயங்கள் அந்த மாதிரி தான் இருக்கும். ரீட் பண்ணி பார்க்கும்போது ஜஸ்ட் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை ஃபுல்லாக வந்து நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ அவங்களோட நாடுகள் வந்து எப்படி பிரிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா, இந்த மாநிலங்கள்ன்றத அவங்க வந்து மாகாணங்கள் வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்து எப்படி பிரிச்சுருக்காங்க அப்படின்னா, சுபாக்கள் அப்படின்னு வந்து பிரிச்சுருக்காங்க. ஸோ அங்கே வந்து அதிகாரியோட பேர் வந்து சுபேதார். ஓகேங்களா? சுபாக்களை வந்து ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரிகளின் பெயர் சுபேதார் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஒவ்வொரு சுபாக்களையும் வந்து பல சர்க்கார்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு மாநிலம் அப்படிங்கிறது வந்து சுபா, அந்த மாநிலத்தை பிரிக்கிறது சர்க்கார்களா, ஸோ அது வந்து மாவட்டங்கள் அப்படின்னு வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ அந்த சர்க்கார் பர்கானாக்களாக பிரிக்கப்பட்டிருந்தன. ஸோ அந்த பர்கானாங்கிறது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராமங்கள். ஸோ மாநிலம், மாவட்டம், கிராமம். அப்போ அந்த மாநிலத்தோட பேர் வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க, சுபா. அடுத்து மாவட்டத்தோட பேர் வந்து சர்க்கார். அடுத்து கிராமத்தோட பேர் வந்து பர்கானா. அவ்வளோதான், 3 விஷயம் வந்து உங்களுக்கு கிளியராக இருக்குது இல்லைங்களா. ஸோ முகலாய பேரரசு அவங்களோட நாடை மாநிலம், மாவட்டம், கிராமமாக வந்து பிரிச்சிருக்கு. அதோட பெயர்கள் என்னங்கிறதையும் நமக்கு சொல்லிட்டாங்க. ஸோ அங்கே வந்து நடக்கக்கூடிய குற்றங்களை விசாரிக்கிறதுக்கும் தீர்ப்பு வழங்குறதுக்கும் அந்த அதிகாரிகளே வந்து அதை பார்த்துக்கிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது படை நிர்வாகம். முகலாயர்கள் இராணுவத்தில் என்ன இருந்துச்சுன்னா, காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, பீரங்கி படைன்ற பிரிவுகள் எல்லாமே வந்து இருந்திருக்கு. அதுக்கு சிறப்பான பயிற்சிகளும் வந்து கொடுக்கப்பட்டு இருந்திருக்கு. சரிங்களா? ஓகே, அடுத்தது மன்சப்தாரி முறைன்னு இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த முறையை முகலாயர்களில் வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா, அக்பர் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்திருக்காரு. சரியா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க துறை அவங்கவுங்க வேலைக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு பணி நிலை, அதாவது அவங்களோட அந்தஸ்து, படிநிலை, அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதை தகுந்த அவங்களோட ஊதியம் வந்து உயர்த்துறதோ இல்லை வந்து நிர்ணயிக்கிறதோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. சரி, அக்பர் காலகட்டத்து வரைக்குமே இது வந்து ஒரு வாரிசு உரிமையாக வந்து வரலை. சரிங்களா? ஸோ இப்போ இவங்களுக்கு அடுத்து இவங்களோட பையனுக்கு தான், அவங்களுக்கு அடுத்து அவங்களோட பேரனுக்கு தான், அந்த மாதிரி விஷயம் வந்து இந்த மன்சப்தாரி முறை வந்து அக்பர் காலகட்டத்தில் இருக்கலை. ஸோ அக்பர் காலகட்டத்துக்கு பிறகு அது ஒரு பரம்பரையை சார்ந்தது. இப்போ இந்த பரம்பரை இந்த மன்சப்தாரி முறையில் இருக்காங்க, அவங்களும் இதில் இருக்காங்க அப்படின்னா அடுத்து வழியாக இந்த பரம்பரைக்கு தான் இந்த மன்சப்தாரி முறைங்கிற மாதிரி அக்பர் காலகட்டத்துக்கு அப்புறம் அது வந்து மாறி போயிடுச்சு. அடுத்தது நில வருவாய் நிர்வாகம். ஸோ இது ஆல்ரெடி பார்த்துருந்தோம். அக்பரோட ஆட்சி காலத்தில் நில வருவாயை வந்து அவர் என்ன பண்ணார், ஒரு சீரமைத்தார். ஸோ அதன்படி வந்து 3/1 பங்கு தானியங்கள், அந்த விளைச்சல் வந்து என்ன பண்ணணும், அரசுக்கு வந்து கொடையாக கொடுத்துடணும், அப்படி அதாவது வரியாக வந்து செலுத்திடணும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கும். ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ அடுத்தது இக்தா முறைகள் அப்படிங்கிற நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா. ஸோ டெல்லி சுல்தான் சைடு வந்து இக்தா அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஸோ இந்த முகலாயர்கள் வந்து இக்தாங்கிறத வந்து ஜாகீர் அப்படின்னு சொல்லிட்டு பேரை வந்து மாற்றி அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இக்தாங்கிறத ஆல்ரெடி போன லெசன்லேயே வந்து நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த வரி வந்து வசூல் பண்ணிக்கிறதுன்னு. ஸோ அதை தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஜாகீர் அப்படின்னு சொல்லிட்டு அதே பிளானை ஜாகீர்னு பேர் மற்றும் மாற்றம் செஞ்சு அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வரிகளை வந்து வசூல் பண்ணுறதுக்கு சில அதிகாரிகளை வந்து நியமிச்சிருக்காங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த ஜமீன்தாரி முறை அப்படின்னா என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா, அந்த நிலத்தை வச்சுருப்பாங்க இல்லைங்களா சிலர். ஸோ அவங்கக்கிட்ட இருந்து வரியை வசூலிச்சுட்டு வந்து அரசருக்கு வந்து கொடுக்கக்கூடியதுக்கு ஒரு ஆளை நியமிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க தான் யார், ஜமீன்தார்கள். அதை தான் வந்து ஜமீன்தாரி முறை அப்படின்னு வந்து சொல்லப்படுது. சரியா?
ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சமய கொள்கை. ஸோ இந்த சமய கொள்கைங்கிற டைட்டில் வாசிக்கும் போது நமக்கு தெரியும், சிலர் வந்து அனைத்து மதத்தையும் பொதுவாக பார்த்தாங்க. ஆனால் சில பேரரசர்கள் வந்து ஜிஸ்யா வரி விதிக்கிறதா இருக்கட்டும், அதை விதித்து நீங்கள் வந்து முஸ்லீம்ஸாக மாறணும்னு வந்து கட்டாயப்படுத்தினதாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இதில் நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ உள்ளுக்குள்ள வந்து ஜென்ரலாக தான் இருக்கும். ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னாலே இதே தான் வந்து உங்களுக்கு வந்திருக்கும். சரியா? அடுத்தது இவங்களோட கட்டடக்கலை பற்றி பார்க்கணும்னா, பாபர் வந்து பாரசீக கட்டிடக்கலை முறையை வந்து என்ன பண்ணுறாரு, இந்தியாவுக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணி நிறைய இடங்களில் கட்டடங்களை வந்து கட்டியிருக்காரு. யார்? பாபர் வந்து கட்டியிருக்காரு. சரிங்களா? அடுத்தது ஹுமாயூன் வந்து என்ன பண்ணியிருக்காருனா, டெல்லி அரண்மனை வந்து கட்டியிருக்காரு. அது என்னது? தீன் இ பானா அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ இது வந்து பின்னாட்களில் ஷெர்ஷா வந்து வந்தார் இல்லைங்களா, ஹுமாயூனை துரத்தி விட்டு ஷெர்ஷா வந்தார் இல்லையா, அவர் வந்து என்ன பண்ணிடுறாரு, இந்த அரண்மனை வந்து இடிக்கப்பட்டது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. சரிங்களா? அடுத்தது ஸோ அந்த அரண்மனையை இடித்த இடத்துல ஷெர்ஷா வந்து என்ன கட்டுறாரு அப்படின்னா, புராணா கிலாவை வந்து கட்டியிருக்காரு. சரிங்களா? புராணா கிலா அப்படிங்கிற ஒரு கட்டடத்தை வந்து எழுப்பியிருக்காரு. இது வந்து ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு நினைவு சின்னமாக வந்து பீகாரில் சசாராம் அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய கல்லறை மாடமாக வந்து கருதப்படுது. சாரிங்க. ஸோ அதுவும் இதுவும் ஒன்றும் இல்லை, இவர் கட்டினது அந்த அரண்மனையை இடிச்சிட்டு, அந்த தீன் இ பானா அப்படிங்கிற இடத்துல அந்த அரண்மனையை இடிச்சிட்டு இவர் வந்து ஒரு கட்டடத்தை வந்து கட்டியிருக்காரு. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து வேறு பாயிண்ட் என்னென்னா, ஷெர்ஷா வந்து ஆல்ரெடி எந்த பகுதியை சேர்ந்தவர், பீகாரில் சசாராம்ங்கிற பகுதி வந்து அவங்க அப்பா காலத்துலேருந்து ஆட்சி பண்ணப்பட்டுருக்கது தான். ஸோ அங்கே அவர் கட்டின ஒரு கட்டடம் வந்து ஒரு நினைவு சின்னமாக வந்து கருதப்படுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஸோ அந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் வேரியேஷன்ஸ் வந்து நிறையா இருக்குங்க. அது வேறு இடம், இது வேறு இடம். சரியா? ஸோ அடுத்தது அக்பரால் கட்டப்படக்கூடிய விஷயங்கள் என்னங்கிறது அடுத்த பேராகிராஃபில் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும். அக்பரோட கல்லறை அடுத்து எங்கே இருக்குது? சிக்கந்தாரால வந்து இருக்குது. அவ்வளோதான். ஸோ இவங்களோட முக்கியமான ஒரு கட்டடம் இப்போ வரைக்கும் வந்து உலக அதிசயத்தில் இடம்பெற்றிருக்கு. அது வந்து என்னதுங்க? தாஜ்மஹால் இருக்குது இல்லைங்களா. யமுனை நதிக்கரையில் உலக புகழ்பெற்ற தாஜ்மஹால் வந்து எழுப்பப்பட்டது. ஸோ அது வந்து யாரால் கட்டப்பட்டது? ஷாஜஹானால் கட்டப்பட்டது. அதே போல் வந்து ஆக்ராவில் முத்து மசூதி, டெல்லியில் உள்ள மிகப்பெரிய ஜும்மா மசூதி ஆகியவை ஷாஜஹானால் கட்டப்பட்டது. ஓகேங்களா? சரிங்க. ஸோ அடுத்து வந்துன்னா அவுரங்கசீப்போட ஆட்சி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கட்டடக்கலை பெரிய அளவிலான ஆதரவை வந்து பெறல. ஏன்னா அவருக்கு அதிலலாம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் இருந்துச்சு இல்லைங்களா. சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவுரங்கசீப்போட பையன் ஆஜாம் ஷாவால் தம் தாயின் அன்பை போற்றும் வகையில் அவுரங்காபாத்தில் கட்டப்பட்ட பிபிகா மக்பாரா எனும் கல்லறை மாடம் குறிப்பிடத்தக்கதாகும். ஓகேங்களா? சரி, அவரோட பையன் மட்டும் ஒன்று வந்து கட்டி வச்சுருந்துருக்காரு. ஸோ டெல்லியில் இருக்கக்கூடிய செங்கோட்டை இருக்குது இல்லைங்களா, அதை வந்து என்ன அழைக்கப்படுதுன்னா லால் குயிலா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய டெல்லியில் உள்ள செங்கோட்டை முகலாய பேரரசர்களின் வாழ்விடமாகும். இது 1639 பேரரசர் ஷாஜஹானால் மதில்களால் சூழப்பெற்ற தனது தலைநகர் ஷாஜஹானாபாத்தில் கட்டப்பட்ட அரண்மனையாகும். இக்கோட்டை சிவப்பு நிற கற்களால் கட்டப்பட்டுள்ளதால் இது செங்கோட்டை என அழைக்கப்படுகிறது. ஸோ அந்த செங்கோட்டை தான் வந்து என்னவா, முகலாயர்களோட வாழ்விடமாக வந்து இருந்திருக்கு. சரிங்களா? ஸோ 1639 பேரரசர் ஷாஜஹானால் மதில்களால் சூழப்பெற்ற தனது தலைநகர். ஸோ அவரோட தலைநகர் என்னவாக இருக்குது? ஷாஜஹானாபாத் அப்படின்னு வந்து இருந்திருக்கு. அங்கே கட்டப்பட்ட இந்த கோட்டை செங்கற்களால் கட்டப்பட்டனால இது செங்கோட்டைன்னு அழைக்கப்படுது அப்படிங்கிற விஷயத்த அவர் தெரியப்படுத்தியிருக்காரு. அவ்வளோதாங்க. ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடம் வந்து முடிஞ்சிருச்சு. இது வந்து பாடச்சுருக்கம். இது வந்து நமக்கு தேவையில்லை. உள்ளே என்ன படிச்சிங்களோ அதே தான் இங்கே இருக்குது. ஜஸ்ட் ரீகால் பர்பஸ்க்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டோம், ஒரு 6 முகலாய பேரரசர்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்களோட கலை இலக்கியம் ஏதாவது இருக்கான்னு பார்த்தோம், கட்டடக்கலை ஏதாவது இருக்கான்னு பார்த்தோம். அடுத்து சமய நம்பிக்கைகள் எப்படி இருந்துச்சு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? ஸோ அட் த சேம் டைம் இவங்களோட பீரியடில் தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஆங்கிலேயர்கள் உள்ள வந்து வலுவான ஒரு வணிக மையத்தை எல்லாமே அமைச்சுக்கிட்டாங்க இல்லைங்களா. ஸோ அது எல்லாமே நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு நம்மளோட ஜிஎஸ் பேட்சில் ஜாயின் பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, டெய்லி நீங்களும் டெஸ்ட் எழுதி பார்க்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பர் எடுத்து டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்களும் இன்றைக்கே ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.